ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்க்கு கீழே இயங்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியிலேருந்து ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ஜாப் இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலகிராம் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். இதுதான் நண்பா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல். இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி பார்த்திங்கன்னா வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. இதிலேருந்து 6 போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் மேனேஜ்மெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சி 2 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா எம்பிஏ அல்லது பிஜிடிஎம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி, எம்இ, எம்சிஏ ஆர் எம்பிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எம்இ ஆர் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் வந்து பிஇ ஆர் பிடெக் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் டெக்ஸ்டைல் வந்து 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்இ, எம்டெக், எம்எஸ்சி, மாஸ்டர்ஸ் இன் டெக்ஸ்டைல் டிசைன் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ், அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இங்கிலீஷ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்இடி அல்லது ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா, பிஇ சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 600 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது வந்து டிடியாகவும் எடுத்து இது பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த அக்கௌண்ட் நம்பருக்கும் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து இந்த இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 10க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். இது வந்து சாஃப்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து அவங்களோட இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணலாம், அல்லது வந்து ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கிளியராக உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ரிலேட்டட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் சாஃப்ட் காப்பி இமெயில் பண்ணலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி வந்து போஸ்டலில் அனுப்புறதுனாலும் அனுப்பலாம். அடுத்து வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எலிஜிபிலிட்டி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து சேலரி பார்க்கலாம் வாங்க. சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து மினிமம் 33லேருந்து 55,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்லேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5% வந்து அலோன்ஸும் மந்த்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு பீரியட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 இயர் கான்ட்ராக்டல் பேசிஸில் தான் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ 3 இயர்ஸ் ஜாப் இது. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 ஏஜ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து பர்சனல் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அந்த பர்சனல் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி 600 வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த சாஃப்ட் காஃபியை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த recruitment@svpitm.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும்.
ஓகே நண்பா, இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்னு போட்டு நீங்கள் அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை வந்து நேமை வந்து இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட உங்களோட பர்சனல் சர்டிஃபிகேட்ஸ், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் இமெயில் அல்லது போஸ்டலில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபுல்லாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷன் நியூஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.